ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை வெங்காய சட்னி தான் செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 10 இட்லி சாப்பிட்டா கூட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது போல் ஒரு சட்னி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் சட்னியை நீங்களும் செஞ்சு கொடுங்க. வாங்க இந்த சட்னியை நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரோட்டுக்கடை வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து போட்டிருக்கலாம். உளுந்து பருப்பு போட்டு இது நல்லா வறுபடட்டும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுடலாம். இதிலே ஒரு 10 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய் போட்டு இது நல்லா வதக்கிடலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் இந்த வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதிகமாக போடக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதிலே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இது போட்டால் தான் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், திக்னஸும் இருக்கும். இதை நல்லா ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸுக்கு புளி கொஞ்சம் போட்டுடலாம். புளியும் அதிகமாக போட வேணாம். இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை நம்ம தாளிப்பு போட்டுடலாம். கொட்டியில் அதில் சட்னியில் அவ்வளோதான் தாளிச்சாச்சு. இப்போ டேஸ்டியான ரோட்டுக்கடை வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.